இந்த சந்தோஷமான நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருணோதயம் போல உதித்து வருகிற இவள் யார் என்று சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் அவருடைய சபையை அருணோதயம் போல உதித்து வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்கும். செம்மையானவர்களின் உத்தமம் அவர்களை நடத்தும். இந்த உலகத்தில் நம்முடைய வழிகள் செம்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாத வழிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வழிகளாக இருக்க வேண்டும். செம்மையான வழிகள். ஆனால் வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது மனுஷன் ஆண்டவரை குறை சொல்லுகிறவனாக இருக்கிறான். அப்படி அல்ல, அவருடைய வழிகள் எப்போதும் செம்மையானவர்கள் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 18ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில், நீங்களும் ஆண்டவருடைய வழி செம்மையாயிருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகள் எப்போது செம்மையாய் இருக்கிறது. நம்முடைய வழிகள் குறைவுள்ளதாய் இருக்கிறது, செம்மையல்லாததாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் செம்மையான வழிகளை தேட வேண்டும். எப்படி செம்மையான வழிகள், நீதி நியாயத்தோடு நடப்பது என்கிறதை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று கேட்க வேண்டும். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், அவர்களை வழி நடத்தும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ அறிவுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரே, செம்மையான பாதையை தெரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தார், எனக்கு கிருபை தார், என் மனக்கண்களை திறந்தரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செம்மையான வழிகளை காண்பித்து அதில் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறோம். ஆண்டவரை வாழும்போது செம்மையான வழிகளில் நடக்க, உம்முடைய வழிகளில் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைத்தார். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இவர்கள் செம்மையான வழியில் நடத்தும், இவர்களை வழிநடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.